இன்று பாடம் 9 நற்செய்தி பரவ ஆரம்பித்தது. விசேஷமாய் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். முதல் நாளிலே நாம் பார்த்தது என்னவென்றால், சித்திரவதைகள் அல்லது உபத்திரவங்கள் ஆரம்பமாகிறது. சபைக்கு விரோதமான உபத்திரம் அதிகமாகிறது. அதனாலே அவள் என்ன செய்யறாங்க? சிதறடிக்கப்படுகிறார்கள். சித்திரவதை, சிதறடிக்கப்படுதல். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? பிலிப், அந்த 7 மூப்பர்களில் ஒருவர் சமாரியாக்கு செல்வதை பார்க்கிறோம். சீமோன் என்ற மாய வித்தைக்காரன், அவன் எப்படி பேதுருவோடு கூட பேசுகிறான், அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்த ஒரு மந்திரி, அதாவது பைனான்ஸ் மினிஸ்டர், அவர் ட்ரெஷரர் சொல்லி போட்டு, அடுத்தாப்புல அவருடைய மறு உத்தரவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். துன்புறுத்தப்படுதல், உபத்திரப்படுதல், சித்திரவதை செய்யப்படுதல், சிதறடிக்கப்படுதல். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இதை பார்க்கணும். 4-5 உபத்திரங்களை பார்த்தோம், மிரட்டினாங்க, அப்படிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? உபத்திரவம் அதிகமாகி சிதறடிக்கப்படுகிறார்கள். சிதறடிக்கப்படுகிறார்ன்றதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒண்ணு இந்த சாம்பல் போல் சிதறடிக்கப்படுது. சாம்பல் அப்படியே காத்துல தூவினோம்னா அது போயிடும், மறைஞ்சிடும். இன்னொரு பக்கம் சிதறடிக்கப்படுதல்னு சொல்லும் பொழுது விதைகளை தூவுதல். இப்போ விதைகளை எடுத்து ஒரு விதை விதைக்க என்ன செய்யலாம்? தூவும். இந்த விதை தூவுறதுனால என்ன ஆகுது? அது போய் விழுந்து அது செடியாக, மரமாக வளர்கிறது. இந்த லூக்கா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பயன்படுத்துகிற சிதறடிக்கப்படுதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம், விதை எப்படி சிதறடிக்கப்படுகிறதோ அல்லது விதைக்கப்படுகிறதோ அதே போல உபத்திரவமானது இவர்களை சிதறடிக்கிறது. இவர்கள் எங்கெங்கு சென்றார்களோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அதாவது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை என்ன போட்டு, நீங்கள் என்ன செய்யணும்? சாட்சிகளாய் இருப்பீர்கள். எங்க? எருசலேம்ல, யூதேயாவிலும், சமாரியாவிலும், உலகத்தின் கடைசி பரியந்தம். இவங்க இன்னும் எங்க இருக்கிறாங்க? எருசலேம்ல தான் இருக்காங்க. ஒரு சிலர் யூதேயாவுக்கு போயிருக்காங்க, சமாரியாவுக்கு இன்னும் யாரும் போகவில்லை, உலகத்தின் கடைசி பரியந்தம் இன்னும் போகவில்லை. என்ன செய்யறார் ஆண்டவர்? அவர்கள் தன் ஆர்வமாக, விருப்பத்தோடு, மன மகிழ்ச்சியோடு போகாததினாலே ஆண்டவர் என்ன செய்யறார்? உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். அந்த உபத்திரவம் அனுமதிக்கப்பட்டதுனாலே அவர்கள் கட்டாயத்தின் பேரில் புறப்பட்டு செல்கிறார். எங்கெங்கு செல்கிறார்களோ அவர்கள் என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள். அந்த துன்புறுத்துவதற்கு காரணமாய் இருந்த ஒருவர் யாருன்னா, பின்பாக அப்போஸ்தலனாக மாறுகின்ற பவுல். நியாய பிரமாணத்தை மிகவும் பற்றுள்ளவனாக, அக்கறை உள்ளவனாக, அல்ல அதை முழு மனதோட ஏற்றுக்கொண்டவனாய் இருந்தான். அதே சமயத்துல அவன் என்ன செய்யறான்? வாழ்நாள் முழுதும் சபையை துன்புறுத்தினதுக்காக என்ன செய்யறான்? வருத்தப்படுறான். அவனுக்கு அறிவு இருந்தது, ஆனால் அந்த ஜீல் சொல்லி சொல்லும் பொழுது ஒரு வேகம் இருந்தது, ஆனால் விவேகம் இல்லை. இளம் ஸ்தேவானின் குறுகிய காலங்கள், ஸ்தேவான் பார்க்கும் பொழுது அதிக காலம் வாழவில்லை. நிறைய நேரத்தில் நாம் பார்க்கிறோம், வாலிபர்கள் இறந்து போகிறாங்க. நல்லா ஊழியம் செய்றாங்க, இளம் வயதுல இறந்து போயிடுறாங்க. இளம் ஸ்தேவானுடைய வாழ்க்கை அப்படிதான். அவர் அநேக ஆண்டுகள் வாழ்ந்து அவருடைய வேத அறிவை பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில இருந்து அவர் பேசினதை பார்க்கும் பொழுது, அவர் ஒரு நல்ல வேத பண்டிதராக, வேத போதகராக திகழ்ந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு என்ன இல்லை? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படும். ஏன் அப்படி நடந்துருச்சு? மனிதனுடைய கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது இது ஒரு பெரும் பாதிப்பு, பெரும் இழப்பு. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க? அநியாயமா போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருடைய கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய திட்டம், நோக்கத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது நமக்கு ஒருவேளை விளங்காமல் இருக்கலாம். இது சபை வரலாற்றில் முக்கியமான திருப்பு முனையாக மாறியது. ஸ்தேவான் மரித்தது
கொல்லப்பட்டது உபத்திரவத்தின் உச்சக்கட்டம். அந்த உபத்திரவத்தின் உச்சக்கட்டம் எருசலேமில் நடந்தவுடன் என்னாச்சு? சபை பரவ ஆரம்பித்தது. எங்க போகுது? சமாரியாவுக்கு போகுது. மற்ற பகுதிகளுக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். சோ நமக்கு ஒருவேளை அது அர்த்தமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்திலே அது ஒரு முக்கியமான அம்சமாக எழுது. சோ ஸ்தேவானின் அடக்கம் இங்க நடக்கிறது. என்ன செய்யறாங்க? யூதர்கள் பகிரங்கமாக துக்கம் அனுசரிக்க மாட்டாங்க. ஒரு சில துக்கம் அனுப்பாங்க. பொதுவாக அவங்க என்ன செய்வாங்க? அமைதியான மக்கள். இங்க என்ன பார்க்கிறோம்? பக்தியுள்ள மனிதர்கள். யூதர்களிலே அவங்க என்ன செய்ய பக்தி உள்ளவர்கள் இருந்தாங்க. இப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படி கல்லெறிந்து கொள்ளக்கூடாது, சோ இப்படி செய்தது தவறு என்று சொல்லி அவர்கள் தேசத்தின் பாவத்திற்காக பகிரங்கமாக வருந்துகிறார்கள். ஆனால் என்ன பார்க்கிறோம்? துன்புறுத்தல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, உபத்திரம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சோ யுத்தத்திற்கு பிறகு சூறாவளி அல்லது சுனாமிக்கு பிறகு ஒரு இடம் பாழாகி விடுகிறது. அது முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. சோ அப்படிப்பட்ட செயலை தான் சவுல் பல்வேறு நகரங்களில் செய்தான். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க போய் உபத்திரம் நடந்ததோ அங்கு மக்கள் அடிக்கப்படுகிறார்கள் அல்லது விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகள் சூறையாடப்படுகிறது. அவர்கள் வேலை செய்ய அனுமதிக்கப்பட மாட்டேங்கிறார்கள் அல்லது கிராமத்திலே தங்க அனுமதிக்கப்படுகிறார்கள். இப்படி ஒரு யுத்தத்திலே வருகின்ற பேரழிவு போலதான் உபத்திரவத்திலும் நேரிட்டது. சோ அங்க என்ன பார்க்கிறோம்? சவுல் ஆண்களையும் பெண்களையும் இழுத்து சென்று சிறையில் தள்ளினான். ஆண்களை மட்டும் இழுத்து செல்ல, பெண்களையும் இழுத்து இழுத்து சென்றது மாத்திரமல்ல, மரண தண்டனை கொடுக்க வேண்டும். ஏற்கனவே ஸ்தேவானு கொடுத்தாச்சு. மற்றவங்களுக்கும் என்ன செய்யணும்? மரண தண்டனை கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்னாரு, உங்களை மரணத்துக்கு ஒப்புவிப்பதை தேவ பணியாக அவர்கள் எண்ணுவார்கள். உங்களை என்ன செய்வார்? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அல்லது உங்களை கொலை செய்வதை தேவனுக்கு செய்கின்ற ஒரு பணியாக எண்ணுவார்கள். அப்படிதான் சவுல் எண்ணினான். சோ ஆண்டவர் என்ன செய்யறாரு? சபைகள் பெருகுவதற்காக தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தினார். சோ உபத்திரவத்தை ஆண்டவர் ஒரு சில காலகட்டங்களிலே சபை வளர்ச்சிக்காக பயன்படுத்த முடியும். அதனால உபத்திரவம் வர்றதுனால சபை வளரும்னு சொல்ல முடியாது. ஆண்டவரால் உபத்திரவத்தையும் பயன்படுத்த முடியும். சோ மக்கள் சிதறி ஓடினர், ஆனால் அவர்கள் சுவிசேஷத்தை பரப்பினார். அவர்கள் என்ன சொல்லலாம்? மிஷனரிஸ் பை ஆக்சிடென்ட். அதாவது ஒரு விபத்து போல மிஷனரிகளானார், தற்செயலாக மிஷனரிகளானார். அவர்கள் மிஷனரிகளாக அனுப்பப்படவில்லை, தற்செயலாக அவங்க என்ன செய்யறாங்க? மிஷனரியாக. ஏன்னா ஒரு புதிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. அதனால என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவர்கள் அனுப்பப்படாத தற்செயலாக உருவான மிஷனரிகளாக மாறுகிறார்கள். சோ அந்த காலகட்டங்கள்ல என்ன பார்க்கிறோம்? பிலிப்பை குறித்து வாசிக்கிறோம். சோ பிலிப் என்ன செய்கிறாரு? அவர் எந்த பட்டணத்துக்கு போறாரு? சமாரியாவுக்கு போகிறத நான் பார்க்கிறோம். சோ அங்கு ஸ்தேவானோடு கூட இருந்தது பிலிப். சோ அங்க 7 மூப்பர்களை தெரிந்தெடுக்கிறாங்க. சோ தெரிந்தெடுக்கும் போது ஸ்தேவான் அடிச்சுட்டாங்க. அவங்க லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க. யார்? 7 பேரு. இந்த 7 பேரை ஒருத்தரையா காலி பண்ணணும். சோ அடுத்தாப்புல யாரு? பிலிப் தான் அவருடைய லிஸ்ட்ல இருக்கிறாங்க. சோ பிலிப் என்ன செய்யறாரு? இங்க இருந்தால் நம்முடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவர் சமாரியாவுக்கு போனார் அல்லது சமாரியாவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற தரிசனத்திற்கு போனார். சோ அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய இருதயத்தின் வாஞ்சை என்ன? அவர் எதற்காக போனார் என்று தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனா ஒருத்தர் நிச்சயம், அவர் சமாரியாவுக்கு போனார். சோ அநேக நேரத்துல ஊழியங்கள் அப்படிதான் நடைபெறும். ஒரு வேளை அவர்கள் விருப்பப்படாமல் இருப்பாங்க, ஆனா ஆண்டவர் அந்த இடத்துக்கு அவங்களை எடுத்து செல்வார். அந்த இடத்துக்கு ஆண்டவர் சென்ற நோக்கம் பின்பாக தெரியும். இப்ப எஸ்தர் ராணியாக ஆண்டவர் அனுப்புகிறார். ராணியோட பணி என்ன என்பதை ஒரு சாதாரண காரியம், எப்பெல்லாம் ராஜாவோட ராணி இருக்கணும் அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருந்தார். அந்த திட்டம் என்ன? ஆமான் கொண்டு வரும் சதி திட்டத்தை முறியடிப்பதற்காக ஆண்டவர் எஸ்தரை ஆயத்தம் பண்ணி அரண்மனைக்கு கொண்டு போனார். சோ எஸ்தர் அதை உணரவில்லை. மொர்தெகாய் சொல்றாரு, ஆண்டவர் உன்னை எதுக்காக தான் கொண்டு வந்தார். சோ அதே போல
பிலிப்புக்கு ஏன் சமாரியாவுக்கு போனார்? ஆண்டவர் தான் கொண்டு போனார். எதற்காக கொண்டு போனார்? நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு போனார். அதனால நாம் எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வி. ஏன் இங்க இருக்கிறோம்? ஏன் சென்னையில இருக்கிறோம்? ஏன் மதுரையில இருக்கிறோம்? ஏன் லண்டன்ல இருக்கிறோம்? சோ இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம். நம்முடைய விருப்பத்தின்படி நாம் இருக்க முடியாது. விருப்பத்தின்படி தேர்ந்தெடுக்கலாம். ஆனா தேர்ந்தெடுத்தா அது சரிப்பட்டு வராது. லோத்து தன்னுடைய விருப்பத்தின்படி தெரிந்தெடுத்தான். அது என்ன ஆகி போச்சு? அவனுடைய குடும்பமே நாசமா போச்சு. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமுக்காக தெரிந்தெடுக்கிறார். நான் தெரிந்திருக்கிற தேசத்துக்கு நீ வா. அங்க போகும்போது அவன் ஆசீர்வாதமாய் மாறி. அதே போலதான் நாமும் ஆண்டவர் நம்ம எங்க வைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறாரோ அங்கு இருப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்றால் நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு வெளிச்சமாக ஊழியத்தை செய்ய முடியும். இங்க பிலிப் எங்க போறாரு? சமாரியாவுக்கு போகிறது நாம் பார்க்கிறோம். சமாரியாவில் நடப்பது என்ன? சமாரியா என்றது இஸ்ரவேலின் வடக்கே உள்ள ராஜ்யம். சோ சாலமோனுக்கு அப்பா அடுத்தபடியாக ரெகோபோவாம் என்பவர் என்னவா இருக்காரு? ராஜாவா வர்றார். சோ அந்த ராஜா வரும்பொழுது அவர் மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் என்ன செய்யறாரு? பயங்கரமான காரியங்களை செய்யறாரு. என்ன பயங்கரமான காரியம்? அதாவது அடிமைகள் ஆக்குறார். சோ நாங்க என்ன செய்யறோம்? மக்கள் எங்களுக்கு இவ்வளவு டாக்ஸ் போடாதீங்க, இவ்வளவு எங்களை அடிமையாக்காதீங்க, எங்களை அச்சுறுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ரேவமான் சொல்றாரு, அப்படிதான் நாங்க செய்வோம். நீ அரசு கேட்கறதுக்கு. அதனால என்ன ஆகுது? மக்கள்லாம் ஜெரோபாம் என்பவரை தன்னுடைய ராஜாவாக்கி அந்த நாடு, இஸ்ரேல் நாடு 2ஆக பிரிந்து விட்டது. சோ வடக்கு பகுதி ஜெரோபாம் உடைய தலைமைத்துவத்துல சமாரியா என்ற ஒரு தேசமாக மாறுகிறது. இன்னொரு பக்கம் ஜெரோபாம் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் குமாரனாகிய ரெகோபாம் உடைய தலைமையில எருசலேம்ல ஒரு ஆட்சி நடக்கும். சோ இந்த மக்கள் யாரு? ஜெரோபாம் மூலமாக பிரித்து கொண்டு போகப்பட்ட மக்கள். அவர்கள் என்ன செய்யறாங்க? விக்கிர வழிபாடு பண்றாங்க. ஏன்னா ஜெரோபாம் சொல்றான், இவங்க எருசலேம் ஆலயத்துக்கு போயிட்டு வீட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? போய் திரும்ப ஜெரோபாமோடு சேர்ந்துருவாங்க. அவங்க போகக்கூடாது. அங்க போகாம இருக்கணும்னு என்ன செய்யணும்? இவங்களுக்கு ஒரு கோயிலை கட்டணும். எங்க கட்டுறான்? சமாரியாவில் கட்டுறான். சோ அந்த கோவில்ல என்ன செய்யறான்? ஒரு தங்க கட்டுக்குட்டியை வைக்கிறான். இதான் அவங்க கடவுள். இங்கதான் நீங்க என்ன செய்யணும்? ஆராதனை பண்ணணும். எருசலேம் போகக்கூடாது. இல்லாட்டினா எருசலேமுக்கு என்ன செய்யணும்? இந்த கூடார பண்டிகைக்கு போகணும், பெந்தைகோஸ்து பண்டிகைக்கு போகணும். இப்பெல்லாம் எருசலேம் போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் இங்கே இருங்க. சோ ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த தேசத்தை தண்டிக்கிறார். எப்படி தண்டிக்கிறாரு? சோ அவர்கள் கிமு 721ஆம் ஆண்டு அசிரியர்கள், அதாவது சிரியர்கள், சிரியா நாடு பார்க்கணும்ல, அவர்கள் அந்த நாட்டை பிடித்து அங்குள்ள மக்களை எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு வேறு மக்கள் எல்லாம் கொண்டு வந்து இங்க வைக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் சிரியா கொண்டு போகப்பட்ட மக்களும் வர்றாங்க. அதனால என்ன ஆகுது? ஒரு கலப்பு திருமணங்கள் நடக்கிறது. சோ அவர்களை உண்மையான இஸ்ரவேலர் என்று சொல்லி யூதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. யூதர்கள் என்று சொல்லும் பொழுது எருசலேமில் வாழ்பவர்கள், பெஞ்சமின் கோத்திரத்தார்கள், யூதா கோத்திரத்தார்கள், லேவியர், இவங்க 3 பேர் தான் அங்க இருக்கிறாங்க. சோ இவங்க என்ன சொல்றாங்க? இவர்கள் கலப்பு திருமணம் செய்தவர்கள், இவர்கள் இஸ்ரவேல் என்று சொல்வதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி அவங்களை ஒதுக்கி தள்ளுறாங்க. சோ அவர்கள் தான் என்ன பார்க்கிறோம்? வேதத்துல சமாரியர்கள் பார்க்கிறோம். சமாரியர்களை குறித்து யோவான் 4ஆம் பார்க்கிறோம். சமாரியா பெண்ணோடு ஆண்டவர் ஆண்டவர் என்ன செய்யறார்? உரையாடல் செய்கிறார். உனக்கு ஜீவ தண்ணீரை தருகிறேன்னு சொல்லி சொல்றார். சோ இன்னொன்னு சமாரியன் ஓமை சொல்றார். நல்ல சமாரியன் என்ன செய்யறான்? சோ மரணத்தை ஏதுவாய் கிடக்கிறவனுக்கு உதவி செய்யறான். அதையும் இஸ்ரேல் மக்கள் விரும்பவில்லை. என்ன ஒரு சமாரிய மக்களை தூக்கி பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பம். சோ இந்த வடக்கு ராஜ்யத்தில் இருந்த சமாரியர்கள் ஒரு வித்தியாசமான மக்கள், கலப்பு திருமணம் செய்த மக்கள். அவர்கள் ஆராதனை வேறு, அவர்களுடைய வழிபாடு முறை வேறு, அவருடைய கலாச்சாரமும் கொஞ்சம் மாறிப்பட்டதாய் இருந்தது. சோ அங்க என்ன பார்க்கிறோம்? பிலிப்பு அங்க போய் பிரசங்கம் பண்ணிட்டார். சோ ஆண்டவர் சொன்னாரு, அப்போஸ்தலர் 1:8 நீங்க என்ன செய்யணும்? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் போய் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்றான். சோ யோவான் போகல, பேதுரு போகல. சோ அந்த 12 அப்போஸ்தலர் யாருமே போகல. யாரு போறா?
அதற்கப்புறம் மூப்பனாக தெரிந்தெடுக்கப்பட்ட பிலிப்பு தான். சோ பிலிப் போய் அங்க பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் பண்றதுனால அந்த வேதத்துல வாசிக்கிறோம், அதிக அடையாளங்கள் அற்புதங்கள் நடைபெறுகிறது. ஏன் நடைபெறுது? அந்த சமாரியா பெண் ஏற்கனவே மேசியாவை குறித்து சொல்லி இருக்கிறார். யோவான் 4 வாசிக்கிறோம். வா போய் நான் மேசியாவை கண்டேன். ஊர் மக்கள் வந்துட்டாங்க. சோ ஏற்கனவே அங்கு விதை விதைக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு போனதுனால விதை விதைக்கப்பட்டது. இப்ப என்ன உண்டாகுது? பிலிப்பு போய் அறுவடை தான் செய்கிறார். அவர் போய் பிரசங்கம் பண்ணதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய அறுவடையை பார்க்கிறார். ஒரே சந்தோஷமா இருக்கு. கூட்டங்கள்லாம் வருது, டெய்லி கூட்டம் வருது, டெய்லி ஹீலிங் நடக்குது, டெய்லி அற்புதங்கள் அதிசயம் நடக்குது. சோ அதன் மத்தியில ஒருத்தன் யார் இருக்கிறான்? சீமோன் என்று ஒரு மாய வித்தைக்காரன் இருக்கிறான். சோ அவனுக்கு மக்கள் மத்தியில் நல்லா புகழ் இருந்துச்சு. அவன் என்ன செய்வான்? அடையாளங்கள் செய்வான், அற்புதம் செய்வான். அவன் என்ன செய்வான்? மந்திரங்கள் தந்திரங்கள் மூலமாய் மக்கள் அவன் நம்பினாங்க. அவங்க மூட நம்பிக்கையை அவன் சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். அவன் செல்வாக்குள்ள மனிதனாக இருந்தான். சோ அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சோ அவன் அதை விசுவாசி, அவன் அது ஞானஸ்தானம் எடுக்கிறான். சோ ஒருவேளை சீமோன் அந்த அடையாளங்களை அற்புதங்களை பார்த்து பிரமித்து போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் பெரியவர் என்று சொல்லி ஒருவேளை வல்லமையை பார்த்து ஏற்றுக்கொண்டான். சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டான் சொல்ல முடியாது. வல்லமையை பார்த்து அவன் ஏற்றுக்கொண்டான். சோ ஒரு மந்திரவாதி மாய வித்தைக்காரன் தான். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? சமாரியாவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னு யார் கேள்விப்படுறா? அப்போஸ்தலர் கேள்விப்படுறாங்க, பேதுரு கேள்விப்படுறார், யோவான் கேள்விப்படுறார். ஆகா, ஆண்டவர் சொன்னது உண்மையாதான் இருக்கு. 1 அதிகாரம் 8 வசனத்துல நான் வாசிக்கிறோம். அதன்படி நம் சாட்சியா இருக்கணும்னு சொன்னாரு. நம்ம அந்த பக்கம்லாம் இன்னும் போகாம இருக்கிறோம். சோ ஒருவேளை பிலிப் போயிட்டாரு. சோ என்ன பண்றாரு? போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க போய் பார்க்கறாங்க. சோ அவங்க போய் பார்த்ததும் உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சோ அவங்க என்ன செய்யறாங்க? அந்த யோவான் யார்? யோவான் யாக்கோபு ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க? வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து இந்த கிராமத்தை சுட்டரிக்கவா அப்படின்னு கேட்டவங்க. ஆண்டவர் அனுப்புறாரு. நீ அப்படி செய்யக்கூடாதுப்பா. நீ என்ன செய்யணும்? வானத்தில இருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த மக்களை ஆட்கொள்ள வேண்டும். அதற்காக நீ போகணும். நீ அழிப்பதற்காக போகக்கூடாது. என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவர் ஆக்கப்பூர்வமா அவருடைய வாழ்க்கையிலே செயல்படும்படியாக நீங்கள் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இப்படி திட்டமா இருக்கு. அதனாலதான் யோவான் அனுப்புறார். யோவானும் யார் வராங்க? நம்முடைய பேதுருவும் வருகிறார். சோ உடனே என்ன சொல்றாங்க? இப்ப எருசலேமுடைய பிரான்ச் சர்ச் தான் சமாரியா சர்ச். இது எருசலேம்ல இருந்து உருவானதுதான் எங்களுடைய பிரான்ச் சர்ச். சோ முதல்ல அப்போஸ்தலர் யாரும் அப்போஸ்தலர் அனுப்பல. இங்க யாரும் மிஷினரி அனுப்பல. யாரும் இதுக்குன்னு உழைக்கல. யாரும் இதுக்காக ஜெபம் பண்ணல. பிலிப்பு தானாக போய் என்ன செய்யறாரு? சொந்த முயற்சியில அவரு சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு சபையை உண்டாக்குகிறார். எருசலேம் சபை என்ன சொல்லுது? இல்ல இல்ல, நீங்க எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும், எங்களுக்கு பிரான்ச்சா தான் இருக்கணும், நீங்க என்ன செய்ய முடியாது? தனிமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களை கட்டுக்குள்ளே கொண்டு வருவது, அமைப்புக்குள்ளே கொண்டு வருவதற்காக போகிறார்கள். சோ அப்ப என்ன செய்யறாங்க? அவர்கள் அங்கு ஞான ஸ்நானம் எடுத்த விசுவாசிகள் தலையில கை வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுது? பரிசுத்த ஆவியானுடைய வரம் கிடைக்கிறது. சோ முதல்ல எப்படி எருசலேம்ல பெந்தைகோஸ்து தினத்தன்று நடந்ததோ அதே போல ஒரு சம்பவம் சமாரியாவில் நடக்கும். பின்னாடி என்ன நடக்கும்? அந்நிய ஜாதி மக்கள் மத்தியில் நடக்கும். அது கொர்நேலி வீட்டுல நடக்கும். சோ அந்த 3 சம்பவங்கள், எருசலேம்ல ஆவியான ஊற்றப்பட்டது, அதுக்கப்புறம் சமாரியாவில் ஆவியான ஊற்றப்பட்டார், அதுக்கப்புறம் கொர்நேலி மூலமாக ஜாதி சபைகள்ல ஊற்றப்பட்டது. 3 முக்கியமான கட்டங்களாக நம்ம என்ன செய்யறோம்? அப்போஸ்தலர்ல பார்க்கிறோம். சோ அவங்க என்ன இதை பார்த்ததும் சீமோன், அதாவது மந்திரவாதியான சீமோனுக்கு இது ஆச்சரியமா இருக்கு. அதனால அவங்க கை வச்சாங்க, இவங்களுக்கு வல்லமை கிடைக்கிறது, இவங்க இன்னும் மற்ற பாஷையெல்லாம் பேசுறாங்க. சோ நம்மளும் யார் மேலாம் கை வைக்கிறோமோ என்ன செய்யணும்? அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கும். சோ இந்த வரம் எனக்கு தேவை, இந்த அதிகாரம் எனக்கு தேவை. சோ இதுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேதுருட்ட. சோ
சீமோன் பேதுருக்கு மந்திரவாதிய சீமோனை பார்த்ததும் பெரிய எரிச்சல் உண்டா. ஆவியானவர் என்ன செய்யறாரு? இலவசமாய் கொடுக்கப்படுகிறார். ஆவியானவர் யார் என்று சொல்லி அவனால புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆவியானவர் என்ன செய்யறான்? விற்பனை பொருளாக மாற்றி அது என்னது தான் கைக்குள்ள அடக்கி என்ன செய்ய, இப்ப மந்திரவாதியா இருந்து என்ன பண்ணியிருப்பான்? அப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளை தன் கைக்குள்ளே அடக்கி அவர்களை ஏவி விட்டு செயல்பட்டான். அதே போல இவன் என்ன செய்யலாம்? பரிசுத்த ஆவியும் ஏற்க முடியும் அப்படின்னு தவறான ஒரு கோட்பாட்டோடு அப்போஸ்தலர்களுக்குள்ளே கேள்வி. சோ இப்ப என்ன சொல்றாரு? உன்னுடைய பணம் முன்னோடு கூட என்ன செய்யுது? அழித்து போவதா அப்படின்னு சொல்லி சபிக்கிறார். சோ இது என்ன பாக்குறோம் நம்ம? ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அவர் திரு ஏக தேவர், அதாவது திருத்துவத்தில் மூன்றாவது நபர், பிதா, குமாரன், பரிசுத்தா. சோ இது எப்படின்னா மூன்றில் ஒன்றான ஒரே தெய்வம் மூன்றாக நமக்கு என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்த. அதனால அவரை போய் என்ன செய்ய முடியாது? ஒரு சாதாரண ஒரு தேவதூதனை போலவோ சாதாரண ஒரு மனிதனை போலவோ நாம் நினைக்க கூடாது. சோ அது அந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது. சோ என்ன பார்க்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து அந்த அனுபவங்கள், அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து 3 முக்கியமான அனுபவங்கள் சொல்லி சொல்றாங்க. ஒண்ணு என்னது? நாம் விசுவாசத்தை ரட்சிக்கப்படுகிறோம், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சோ இன்னொன்னு என்ன செய்யறோம்? ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்கிறோம், அது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் என்ன சொல்றாங்க? பரிசுத்த ஆவியின் நிரப்புதல். சோ ஒரு சில என்ன சொல்றாங்க? ஞானஸ்நானம் பெறுதலும் ஆவியானவர் நிரப்பப்படுதலும் ஒரே ஒரு சம்பவம். அவங்க ஏன் சொல்றாங்கன்னா 1 கொரிந்தியர் 2:3 2 அனுபவமும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. அதனால நம்ம யார் ஞானஸ்நானம் எடுத்தாங்க? ஒரு சில குழந்தைகள் எடுத்தாங்க, ஒரு சிலதுல பெரியவங்க எடுத்தாங்க. அது நம்ம 2 விதமான சபை குழுக்கள் இருக்கிறது. சோ ஆண்டவர் அளிக்கும் வரத்தை பணத்தால் வாங்க முடியுமா? அதான் கேள்வி. சோ ஆண்டவர் என்ன செய்யறாரு? உலகத்திலேயும் அநேக காரியம் நமக்கு இலவசமாக கொடுக்கிறார். சூரிய ஒளி, அதுக்கு ஏதாவது நம்ம காசு கொடுக்க முடியும்? மழை பொழிகிறது, அதுக்காக காசு கொடுக்குறோமா? நாம் சுவாசிக்க ஆக்சிஜன் தேவை, அதுக்கு நம்ம படம் கொடுக்குறோமா? சோ ஆண்டவர் மனித குலத்திற்கு தேவையான அனைத்தையும் இலவசமாக. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ரட்சி, பரிசுத்த ஆவியானுடைய வரம் ஆண்டவர் என்ன செய்யறார்? இலவசமாக தான். சோ அதற்கு நம்ம என்ன செய்ய முடியாது? காசு கொடுத்து வாங்க முடியாது. சோ இந்த மந்திரவாதியாகிய சீமோன் பணத்தினாலே இதை வாங்க முடியும் என்று யோசித்தான். அதனால பேதுரு அவனை தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் முன்னோடு கூட நாசமாய் போகும். ரொம்ப கடுமையா பேசுறேன். முதல்ல அனனியா சப்பரியாவும் நான் பொய் சொல்றியான்னு கேட்டாரு. அதுமே செத்து போயிட்டாங்க. இங்க என்ன செய்யறாரு? கடுமையா கேட்கிறேன். என்ன நினைக்கிறேன்? ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கின்ற கிஃப்ட், ஒரு வரத்தை நீ பணம் கொடுத்து வாங்கலாம்னு சொல்லி நீ நினைச்சது எப்படி? நினைச்சது தப்பு. நினைச்சது பத்திரம் இல்ல, அப்படி என்கிட்ட கேட்கவும் செய்யும். சோ அவன் பயந்து போயிடும். சீமோனுடைய இருதயம் சரியில்லை. அப்ப என்ன இருக்கும்? அவன் ஞானஸ்நானத்துக்கு சரியில்லையா? பிலிப்பு பிரசங்கம் பண்ணாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார், ஞானஸ்நானம் பெற்றுட்டு விசுவாசிகளோட சேர்ந்து கூட்டத்துல உட்கார்ந்து அந்த விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்ணும் பொழுதுதான் என்ன உண்டாது? ஆவியானவர் விட்டு. சோ அப்படி இருக்கும் சீமோனுடைய இருதயம் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன அர்த்தம்? அவன் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி உண்மையாகவே ஞானஸ்நானம் எடுத்தானா தெரியும், அல்லது ஞானஸ்நானம் எடுத்த பின்பாக பின்மாறி போனானா தெரியல, அல்லது ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவனை குறித்த சரியான அறிவு இருந்ததா? ஒருவேளை இல்லை. அவன் ஒருவேளை பெயரளவு சீஷனா இருக்கும். எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தா நம்மளும் எடுத்துக்கலாம். ஒருவேளை அவனுடைய அறிவார்ந்த முறையில, அவனுடைய சிந்தனையில முறையில இயேசு கிறிஸ்து இரட்சகர் சொல்லி ஏற்றிருக்கான். அவனுடைய இருதயமும் ஆண்டவருடைய அன்பில் நான் பிறப்போம். அதனாலதான் பேதுரு சொல்றாரு,
உன்னுடைய இருதயத்துல என்ன இருக்கு? கசப்பு இருக்கு, பிட்டர்னஸ். நீ என்ன செய்யணும்? ஜெபித்து அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள்ல ஒருவேளை நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அவனுடைய இருதயமோ இன்றும் கருப்பாக, இருட்டாக, கசப்பாக இருக்கிறது. உடனே அவன் சொல்றான், சாபங்கள் விளைவில் இருந்து நான் தப்பிக்கணும், இந்த மாதிரி ஒண்ணும் நடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு சொன்ன. சோ சமூகத்திலே அதிகாரம் மிக்க, செல்வாக்கு மிக்க தலைவனா இருக்கான். அப்போஸ்தலர்களின் ஆலோசனைப்படி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவது அவனுக்கு கடினமா இருந்தது. ஒருவேளை மனம் திரும்பி இருக்கலாம். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பேதுருவும் யோவான் எருசலேமுக்கு திரும்பி போகிறார்கள். சோ அது திரும்பி போன பிறகு பிலிப் என்ன செய்யறார்? தொடர்ந்து பிரசங்கம், தொடர்ந்து போதித்துக் கொண்டு வருகிறார். அங்க பெரிய என்னது? அந்த பட்டணமே மிகுந்த மகிழ்ச்சியால் நிறைந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். பட்டணமே மகிழ்ச்சியால் நிறைந்தது. அப்படின்னா எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதுனால. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இடத்தை விட்டு போ. எங்க போனோம்? வனாந்தரத்துக்கு, டெசர்ட் ரீச். சோ இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நல்லா தானே ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி ஆட்கள் வர்றாங்க, புதிய புதிய ஆத்மகள், அற்புதங்கள், அடையாளம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஏன் போகணும்? பிலிப் அப்படி கேட்கல. பிலிப் என்ன செய்றார்? கீழ்ப்படுகிறார். சோ வெற்றி கிடைத்து விட்டது என்பதற்காக நாம் கடைசி வரை அதே இடத்தில் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம். நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நமக்கு வெற்றி கிடைச்சிச்சு, இங்க நம்முடைய மினிஸ்ட்ரி சக்சஸ் ஆயிடுச்சு, இங்கே இருந்துருவோம். சோ நம்முடைய கூடாரத்தை இங்கேயே போட்டுருவோம். சோ மருவ மலையில பேதுரு சொன்ன மாதிரி என்ன சொல்றான்? ஆண்டவரே, நம்மள எங்கேயே கூடாரத்தை போட்டு இங்கே இருந்துருவோம். சோ பிலிப்பும் அப்படிதான் யோசிச்சிருக்கலாம். நம்ம என்ன செஞ்சிடலாம்? இங்கே இருந்துடலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? புறப்பட்டு போ. சோ தேவனுடைய வழி நடத்துதலுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். சோ ஆண்டவர் என்ன செய்றாரு? தெளிவாக சொல்றார். அதாவது எருசலேமில் இருந்து காசா செல்லும் பாதையில் செல்லுமாறு அவன் அறிவுறுத்தப்பட்டான். சோ அந்த நேரத்துல, அந்த காலகட்டத்துல 2 சாலைகள் இருக்கு. சோ ஆனால் சாலைக்கு செல்ல இது குறிப்பிட்ட ஒரு அறிவுறுத்தலாக, இந்த சாலையில போகி ஆண்டவர் என்ன செய்யறாரு? தெளிவா சொல்றாரு. சோ 2 சாலையில எதுல போறதுங்கிற கூட ஆவியானவர் தெளிவாய் சொல்றார். சோ இவர் யோசிச்சிருப்பார், நம்ம நல்ல ஊருக்குள்ள இருக்கிறோம், ஊருக்கு வெளியே போய் சொல்றாரு. ஊருக்கு வெளியே போய் சொல்றோம் இல்ல, சோ எங்கோ வனாந்திரத்துல போற ரோட்டுக்கு போய் சொல்றாரு. சரி, ஆவியானவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர் புறப்பட்டார். சோ அப்ப என்ன பார்க்கிறாரு? ஒரு ரதம் வருகிறது. சோ அந்த ரதத்துல யார் வரா? எத்தியோப்பியாவை சேர்ந்த, எத்தியோப்பியாங்கிறது ஆப்பிரிக்கா நாடு. அங்க கருப்பு இன மக்கள் நிறைய. சோ அந்த அதுல அங்க ஒரு யூத மதத்தை தழுவிய ஒருவனா இருக்கும். அதனாலதான் எருசலேம் தான். எருசலேமுக்கு எதுக்கு வர்றான்? ஆலயத்துக்கு. ஆலயத்துல ஆண்டவரை வழிபட வர்றான். சோ அங்க வழிபட வரும் பொழுது அங்க புத்தகம் எல்லாம் விற்கிறாங்க. என்ன புத்தகம்? சுருள்களா இருக்கும், தோல் சுருள்கள்ல எழுதப்பட்ட புத்தகம். சோ அதுல ஏசாயா புத்தகத்தின் ஒரு பிரதியை வாங்கு. எருசலேம்ல இருந்து அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு அவன் என்ன செய்யறான்? ரத்தத்துல வச்சு, சோ பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுதே அதை என்ன செய்யறான்? வாசி. சோ நிறைய பேர் பிரயாணம் பட்டு இருக்கும்போது இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுவாங்க. சோ என்ன செய்யறான்? உருப்படியா ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறான். சோ அவன் வாசிக்கும் போது என்ன, அங்க இது பிலிப் அந்த ரோட்ல போறான். அவன் அவனை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதிகாரம் மிக்கவன், எத்தியோப்பியன், அவன் நிதி அமைச்சராக இருந்தான். அல்லது அந்த நாட்டின் அரசுக்கு பொருளாளராக இருந்தான். சோ சேபாவின் ராஜஸ்திரி எத்தியோப்பியாவை சேர்ந்தவன் சொல்லி 1 ராஜாக்கள் பட்டம். சோ ஒருவேளை அவங்களுடைய சம்பந்தத்தினாலே இவர்கள் யூத மதங்களாய் மாறினார்களா என்னன்னு தெரியல. சோ அப்ப பிலிப் வேகமாக ரதத்துக்கு பின்னாடி ஓட சொல்றாரு, இந்த ரதத்தோடு சேர்ந்து கொள், இந்த ரதத்துல போய் ஒட்டிக்கொள் அப்படிங்கிறாரு. சோ ரதம் எப்படி போகும்? குதிரை இழுத்துட்டு போகும்.
ஒரு கொஞ்சம் ஸ்பீடாவது இருக்கும். ரொம்ப ஸ்பீடா இல்லாட்டினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்பீடு. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, ஓடு அப்படிங்கிறாரு. மேடையில இருந்து பிரசங்கம் பண்ணவரு, நிறைய பேர் வந்து கையை காலால அமுக்கி விடுறதுக்கு ஆள்லாம் இருந்தாங்க. இப்ப பரிதாபம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஒரு ரோட்ல ஓட வேண்டியது. ஸோ ரோட்ல ஓடுறது மாத்திரம் இல்ல, எதுக்கு பின்னாடி ஓடணுமா, ஒரு ரதத்துக்கு பின்னாடி ஓடணும். ஸோ எவ்வளவு வேகமா ஓட வேண்டியது. ஒருவேளை பிலிப் நல்லா திடகாத்திரமா இருந்திருக்கு, அதனாலதான் அப்படி ரன்னிங் ரேஸ் தான் போட முடியும். ஸோ அதை பார்த்ததும் என்ன செய்யறாரு, இப்ப வந்து ஒரு எவாஞ்சலிஸ்ட கூப்பிட்டு, டிவியில பேசுற ஒரு எவாஞ்சலிஸ்ட கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ ரோட்டுக்கு போ, லாக்டவுன் ஒருத்தரும் இருக்க மாட்டானா, ஒரே ஒரு கார் போகும், அந்த கார் பின்னாடி ஓடு அப்படின்னா எத்தனை பேர் போகும்? ஒரு எவாஞ்சலிஸ்ட் போக மாட்டான். ஆவியானவருடைய சத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம், சத்தம் இல்லாம போயிடுவோம். சோ இங்க என்னன்னா ஆவியானவர் வழிநடத்துறதுனாலே அந்த ரதத்துக்கு பின்பாக ஓடுகிறது. சோ அந்த எத்தியோப்பன் தேர்ல இருந்து பாக்குறாரு, யாரோ ஒருத்தன் முன்னாடி ஓடி வரானே, சரி ஒருவேளை நம்ம ஊருக்கு வராம போல இருக்கு, நம்மளை ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுடைய ரதத்தை நிறுத்தி என்ன செய்யறான், இவனை உட்கார பிலிப் உள்ள விட்டார். பிலிப் என்ன செய்யறான், பக்கத்துல உட்காரு. ஆனா எத்தியோப்பியா என்ன செய்யறாரு, பிலிப்போட பேச அவர் வாக்குல தொடர்ந்து வாசிக்கிறார். நான் அவர் வாசித்தது ரொம்ப போக்கஸ்டா வாசிக்கிறார். இடையில யாரோ குறுக்கிட்டு பண்ணிட்டாங்க. ஸோ அவர் ஏற்றுறாரு, அவரை உட்கார வச்சுட்டு இவர் நாட்டில் வாசிக்கிறார். ஸோ அப்போ பிலிப் யோசிக்கிறாரு, என்னடா இது நம்ம போர் அடிக்குது, அவர் என்ன வாசிக்கிறாருன்னு பார்த்தா ஏசாயா புத்தகம் வாசிக்கிறார். உடனே அவர் கேட்கிறார், நீங்க வாசிக்கிறீங்களே அது உங்களுக்கு விளங்குகிறதா, புரிகிறதா, அதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று சொல்லி பிலிப் கேட்கிறதா. ஸோ அவர் உடனே சொல்றாரு, யாரேனும் தனக்கு விளக்காமல் எப்படி புரிந்து கொள்ள முடியும், யாரேனும் எனக்கு விளக்காமல் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று பதில். சோ நம்ம பார்க்கணும், எத்தியோப்பியா இதுல உள்ள நிதி அமைச்சர். ஸோ அந்த காலத்துல நிதி அமைச்சர்னா படிச்சவங்களதான். அது மாத்திரமல்ல, எழுத படிக்க தெரிந்தவர்கள் மிகவும் குறைவே. சோ அந்த காலத்துல எழுத படிக்க தெரியும். அது மாத்திரமல்ல, சோ பிரயாணம் பண்ணும் பொழுது கூட நேரத்தை வீணாக்க கூடாது என்று புத்தகத்தை படிக்கின்ற ஒரு அறிவாள். சோ அப்ப சாதாரண மனிதர் அல்ல, ஒரு புத்திசாலி. புத்திசாலியான மனிதன் ஏசாயாவின் புத்தகத்தை படிக்கிறான், ஆனால் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் கேட்கிறான், யாராவது எனக்கு விளக்காம நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? சோ இது வந்து ரொம்ப முக்கியமான, யாராவது விளக்கி சொல்லாமல் நற்செய்தியை அநேகரால் புரிந்து கொள்ள முடியாது. அன்னைய நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், ஒரு புதிய ஏற்பாடை கொடுத்துட்டோம். சோ மக்களுக்கு என்ன செய்யறோம், ஆண்டரை பத்தி சொல்லிட்டோம். சோ அவர்கள் வாசித்தால் அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா, தெரியாது. சோ நாங்க வட இந்தியாவில் ஊழியம் செய்யும் பொழுது கபால் மூச்சன் என்ற மேலா ஒன்று நடக்கும். வருஷம் நடக்கும். 12 லட்சம் மக்கள் வருவாங்க. ஸோ அங்க போய் நாங்க ஊழியம் செய்வோம். ஊழியம் செய்வதுன்னா என்ன, அந்த டைம்ல 2 வாரம் நடக்கும். போய் புதிய ஏற்பாடு. ஸோ நிறைய பஞ்சாப்ல இருந்து மக்கள் வருவாங்க, ஹரியானால இருந்து மக்கள் வருவாங்க. ஸோ ஒரு வருடம் நாங்க 2000 புதிய ஏற்பாடு, ஒரு 10 பேர் இருப்போம். நான் போய் 2000 புதிய ஏற்பாடுகள் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இத்தனை பேருக்கு நாங்க என்ன செய்யிட்டோம், நற்செய்தி அறிவித்துவிட்டோம். ஸோ அடுத்த வருஷம் யோசித்தோம், இந்த வருஷம் 5000 பேருக்கு நம்ம அறிவித்தோம், 5000 புதிய ஏற்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணி எல்லா புத்தகங்கள்லாம் எடுத்துட்டு அங்க போயிட்டோம். ஸோ அங்க போய் நான் விற்க போனா நிறைய பேர் வாங்கணும். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, போன வருஷம் நான் வாங்கிட்டேன் ஐயா. போன வருஷம் வாங்கிட்டாங்களா? அப்புறம் நாங்க கேட்டோம், போன வருஷம் வாங்கினீங்க, நீங்க என்ன பண்ணீங்க? ஐயா நாங்க வாங்கிட்டு போனோமா, ஒரு நல்ல சில்க் துணி வாங்கினோம். அந்த துணியில அந்த புதிய ஏற்பாடு அப்படியே அழகா மடிச்சு எங்க பூஜை அறையில வச்சுட்டோம். நீங்க ஒரு நாள் கூட அதை எடுத்து படிக்கலையா? இல்ல ஒரு நாள் கூட நாங்க எடுத்து படிக்கல, நாங்க டெய்லி பூஜை பண்றோம். நீங்க தான் சொன்னீங்க, அது கடவுளுடைய வார்த்தை. அதனால என்ன செஞ்சிட்டோம், பத்திரமா வச்சிருக்கிறோம், பாதுகாப்பா வச்சிருக்கிறோம், அதை நாங்க பூஜை பண்றோம். சோ என்ன ஆச்சு, 2000 வீடுகள்ல அது பூஜை பொருளாக மாறியது. யாருமே அதை வாசிக்க அல்லது
எத்தியோப்பிய மந்திரி போல வாசிக்கிறார்கள், அவர்களால் புரிந்து கொள்ள. அப்ப நான் ஊழியத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி எத்தியோப்பிய மந்திரி சொல்றார், நீ புத்தகத்தை கொடுத்தா மாத்திரம் போதாது, நீ புத்தகத்தை வித்தா மாத்திரம் போதாது, நான் வாங்கினா மாத்திரம் போதாது, நான் வாசித்தா மாத்திரம் போதாது, யாராவது எனக்கு என்ன செய்யணும், விலக்கி சொல்ல வேண்டும். அதுதான் நற்செய்தி பணியில முக்கியமானது. அதனாலதான் இந்த பைபிள் ஸ்டடி முக்கியமானது. நம்ம என்ன செய்யணும், போதிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களால் என்ன செய்ய முடியும், விளங்கி கொள்ள முடியும். ஒரு கல்வி அறிவு பெற்ற ஒரு எத்தியோப்பிய நாட்டு மந்திரி, அவருக்கு மொழி பிரச்சனை அல்ல, அறிவு பிரச்சனை அல்ல, கல்வி பிரச்சனை அல்ல, இருந்தாலும் அதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால விளக்கி சொல்ல வேண்டியது அவசியமாய் இருந்தது. எத்தியோப்பியா மந்திரி எதை படித்துட்டு இருந்தா, ஏசாயா 53 அதிகாரத்தை படித்துக் கொண்டிருந்தார். அதனால அவர் கேட்கிறாரு, ஏசாயா எழுதுறாரு, ஏசாயா தன்னை பற்றி எழுதுறாரா, இல்ல வேற யாரை பற்றியாவது எழுதுறாரா? ஒரு நல்ல கேள்வி. உடனே என்ன செய்யறாரு, பிலிப் அங்க இருந்து ஆரம்பிக்கிறது. ஏசாயா யாரை குறித்து எழுதுகிறார், மேசியாவை குறித்து எழுதுகிறார். அந்த மேசியா யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுதல், அவர்தான் பலியிடப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்று பிலிப் விளக்கமாக சொன்னார். லூக்கா அந்த நீண்ட உரையாடலை முழுமையாக பதிவு செய்தா பிறகு நம்ம பைபிள் ரொம்ப பெரிய யுத்தமாய், ஆவியானவர் இதை மாத்திரம் பதிவு செய்ய போதும் சொல்லி சொல்லிட்டார். அதனால சுருக்கமாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஊழியக்கார நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தியோப்பியாவுக்கு தெரிந்து போச்சு, அவருக்கு தெளிவாய் புரிந்து போனது மேசியா ஆண்டவராகிய இயேசு. அந்த ரதம் போய்கிட்டே இருக்கு, குதிரை வண்டி போயிட்டே இருக்கு. அங்க என்ன பாக்குறாரு, ஒரு குளத்தை பார்க்கிறார். எத்தியோப்பியா என்ன சொல்றாரு, தண்ணீர் இருக்கே, நான் ஞானஸ்நானம் எடுக்கலாமே, ஞானஸ்நானம் கொடுக்குறீங்களா, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன செய்யறாங்க, இந்த ரதத்தை நிறுத்துகிறார். ரதத்தை நிறுத்தி அவங்க என்ன செய்யறாங்க, 2 பேரும் தண்ணிக்குள்ள இறங்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே என்ன செய்யறாங்க, ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் கொடுத்ததும் என்னாவது, அவர் பிலிப் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆனால் எத்தியோப்பியாவை சேர்ந்தவன் தானாக முன் வந்து ஞானஸ்நானம் பிலிப் எடுக்க சொல்லி நிர்பந்தம் பண்ணவில்லை. நீ கண்டிப்பா எடுக்கணும், இப்பவே எடு அப்படிலாம் சொல்றது. ஆனால் மனம் வந்து எத்தியோப்பியாவை சேர்ந்தவனே செய்கிறான் பார்க்கணும். தேவ ஆவியானவர் பிலிப்பை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில் அழைத்து சென்றார். எத்தியோப்பியா பார்க்கிறாரு, ஆளை காணும். 2 பேர் உள்ள போன ஒரு ஆளு தான் இருக்கும், இங்க காணும். சரி தேடி இடி பார்த்திருப்பாரு, சத்தம் கொடுத்து பார்த்திருப்பாரு, சத்தத்தை காணும். உடனே என்ன செஞ்சிருப்பாரு, அவர் ரதத்துல ஏறி சரி போலாம். ஒருவேளை அது பிலிப் மனிதனா அல்லது தேவதூதனான்னு அவருக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஆனா அவர் என்ன செய்யறார், மகிழ்ச்சியோட போனார். லூக்கா எழுதுறார், மகிழ்ச்சியோட போனார்னு எப்படி தெரியும் லூக்காக்கு? அப்ப அர்த்தம், அந்த எத்தியோப்பியா மந்திரிய லூக்கா சந்தித்திருக்கிறார், இல்ல அவருடைய அனுபவத்தை மற்றவர்கள் பகிர்ந்து கொண்டார். அதனாலதான் அவர் துக்கமா போல ஞானஸ்நானம் எடுத்துட்டு என்ன செய்யறாரு, மகிழ்ச்சியாக தன்னுடைய தேசத்துக்கு போகிறார். என்ன ஆயிடுச்சு, எப்படி எலியா தீர்க்கதரிசி ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அதே போல ஆண்டவர் என்ன செய்யறாரு, அற்புதமாக பிலிப்பை எடுத்துக்கொண்டு அவர் அசோத் என்று அழைக்கப்பட்ட இடத்துல கொண்டு போய் இறக்கிறார். அங்க பிரசங்கம் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், அவர் மற்ற இடங்கள்ல பிரசங்கம் பண்றது நான் பார்க்கணும். இதுல என்ன பார்க்கணும்னா, ஏன் ஆண்டவர் பிலிப்பை மந்திரியோடு கூட இருக்க அனுமதிக்கவில்லை? ஞானஸ்நானம் எடுத்தாரு. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கொஞ்ச நேரம் பிலிப்போட
அந்த எத்தியோப்பியா மந்திரி இருந்தா நல்லா தானே இருந்திருக்கும். நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா என்ன பண்ணியிருப்பாரு, பிலிப் சொல்லியிருப்பாரு, எருசலேம் நாங்க என்ன செய்யறோம், விதவைகளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறோம். சோ நாங்க என்ன செய்யறோம், 150 விதவைகளுக்கு தினசரி சாப்பாடு கொடுக்குறோம். அதை 250 உயர்த்த விரும்புறோம். நீங்க ஸ்பான்சர் பண்ண ரெடியா அப்படின்னு கேட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் லாயக்கூடாது பிலிப், இதுக்கு இதை விட சிறந்தது என்ன, உன்னை தூக்கி கொண்டு போய் வேற வீட்டுல போட்டுன்னு சொல்லி ஆண்டவர் அசோக்கு. சோ அதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளணும், அரசியல்வாதிகளிடம் போய் என்ன கேட்கக்கூடாது, உதவிகள் கேட்கக்கூடாது. உதவிகள் கேட்க வேண்டிய அவசியம், அரசியல்வாதிகள் தான் நம்மள்ட்ட வந்து உதவி, நம்ம அவங்கள்ட்ட போய் உதவி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. அவர்கிட்ட பண உதவிலாம் கேட்க, அவர்கள் தான் என்ன கேட்கிறாங்க, ஞானஸ்நானம் இவர் கொடுக்கிறார், அதான் முடிஞ்சு போச்சு, அதோட உறவு முடிந்து போச்சு. அதுக்கப்புறம் போய் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் எல்லாம் போட்டு அவன் முன்னாடி போய் நிற்க கூடாது. சோ பிலிப் ஆண்டவர் என்ன செய்யறாரு, எடுத்து செல்கிறார். எத்தியோப்பியா மந்திரி மகிழ்ச்சியுடன் திரும்பி சென்றான். காப்டிக் கிறிஸ்தவர்கள், அதாவது காப்டிக் சர்ச், எத்தியோப்பியாவில் இன்றும் சபைகள் உண்டு. அந்த சபையை காப்டிக் சர்ச் அப்படின்னு. எத்தியோப்பியா மந்திரி போல் மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி என்னாச்சு, அங்க சபை உருவாச்சு. சோ இப்ப எங்க உண்டாயிருச்சு, எத்தியோப்பியாவில் உருவாச்சு. எப்படி எருசலேமில் இருந்து யுதேவியாவிலும், சமாரியாவிலும், சமாரியாவிலிருந்து எத்தியோப்பியாவிலும் ஆண்டவருடைய வார்த்தை பரவியது. சோ பிலிப் தனது பிரசங்கத்தை எங்க தொடர்றாரு, செசரியா என்ற பட்டணத்துக்கு. சோ பின்னாடி அப்போஸ்தலர் 21 அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். பிலிப்பு தன்னுடைய 4 குமாரத்திகளோடு செசரியா பட்டணத்துல இருந்தா. சோ பவுல் அங்க போகும்போது அவரை சந்திக்கிறார். சோ எருசலேம்ல இருந்தார், சமாரியாவில் இருந்தார். பிறகு என்ன செய்யறாரு, எத்தியோப்பிய நிதி மந்திரிக்கு ஞாபகம் கொடுக்கிறார், அசோதுல இருந்தார். அதுக்கப்புறம் சிசரியா பட்டணம் எங்கெங்கு ஆண்டவர் அழைத்து சென்றாரோ அவர் ஒரு சுவிசேஷராக பல எண்ணங்களில் சென்று ஆண்டவருடைய செய்தியை அறிவித்தார். சோ அவருடைய ஊழியத்தின் விளைவை நாம் பார்க்கிறோம். சோ இந்த பாடத்துல நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், தேவனின் அருட்பணி எங்கு பரவியது, எருசலேம் யூதேயாவை தாண்டி சமாரியாவுக்கு செல்கிறது. சோ அப்போஸ்தலர் எடுத்து செல்லவில்லை, அதற்கு பின்பாக வந்த மூப்பர்களை எடுத்து செல்கிறார்கள். சோ அப்போஸ்தலர் அதை மறந்து விட்டார்கள், ஆனால் ஆண்டவர் மறக்கவில்லை. சோ எப்படி ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார், அப்போஸ்தலர் மனமுவந்து செல்லாததுனாலே ஒரு உபத்திரவத்தின் மூலமாக பிலிப் சமாரியா செல்கிறது. சமாரியாவுக்கு மாத்திரம் போல எத்தியோப்பியா நாட்டுக்கும் ஆண்டவரை நன்றி சொல்லுகிறது. பேதுருவோ யோவானோ 12 அப்போஸ்தலர்களோ எடுத்து செல்லவில்லை, எடுத்து செல்கிறது யாரும் பிலிப். பிலிப் ஒரு நல்ல நற்செய்தியாளராக, சிறப்பாக கீழ்ப்படிதல் உள்ளவராக ஒரு பெரிய சக்சஸ். சமாரியால அவருக்கு எல்லாம் மதிப்பு இருக்கு. அவங்க சொல்லியிருப்பாங்க, இங்க உங்களுக்கு ஒரு பெரிய சபையை கட்டி கொடுக்குறோம், நீங்களே எங்களுக்கு பாஸ்டரா இருங்க. அதெல்லாம் இல்லை. ஆண்டு என்ன சொல்றா, ஒரே ஒரு ஆத்மா ரகத்துல போயிட்டு இருக்கு, அதை போய் சந்திக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கூட்டிட்டு இருக்கு. சோ எப்படி ஒரு ஆடை தேடி சென்ற மெய்ப்பனை போல் அந்த ஒருவரை தேடி செல்கிறார் பிலிப்பு என்ற சுவிசேஷம். சோ ஆண்டவருடைய வரத்தை தவறாக புரிந்து கொண்ட மாய வித்தைக்காரன் அவன் என்ன செய்யறான், ஆவியானவரை விலை பேசுகிறான். ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட் வரங்களை விலை பேசுறான். இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி விலை பேசிட்டு இருக்காங்க. ஜெபத்துக்கு விலை பேசுறாங்க, ஆசீர்வாதம் கொடுப்போம் அதுக்கு விலை பேசுகிறாங்க. சோ அது மாய வித்தைக்காரனை போல செய்வதற்கு சமமாயிருக்கிறது. சோ பிலிப்புக்கு எத்தியோப்பியா நாட்டு மந்திரி அறிவுரை கூறுகிறார், அருட்பணி எப்படி செய்ய வேண்டும். நீ ஏசாய புத்தகத்தை கொடுத்தால் போதாது, பைபிளை கொடுத்தால் போதாது, அவர்கள் படிக்கிறார்களா என்று அறிந்து கொள்ள வேண்டும்.
படிக்கிறவர்கள் புரிந்து கொள்கிறார்களா என்று தெளிவுபடுத்த வேண்டும். அவங்க புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை விளக்கி கூற வேண்டும். நற்செய்தியாளருடைய பணி என்ன? இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் வேதத்தை படிக்க உந்துதல் செய்ய வேண்டும். வேதத்தை படிக்கிறவர்களுக்கு அர்த்தத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதான் ஒரு சுவிசேஷனுடைய பணியா இருக்கிறது. சோ பிலிப்புக்கு யார் கற்றுக் கொடுக்கிறா? எத்தியோப்பிய மந்திரி கற்றுக். சோ மிஷன் ஸ்ட்ராட்டஜி, மிஷனரி பணியை எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த பணியை, அந்த சேவையை பெற்றுக்கொண்ட ஒருவன் அவன் நினைச்சான் பிலிப்புக்கு கற்றுக் கொடுக்கிறான். சோ நாம் அதிலிருந்து எப்படி ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான அம்சத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம்.